Good morning. Today's special Tauhu Podimas. நம்ம Tauhu Podimas செய்ய போகிறோம். இது வந்து வெஜிடேரியன் ஐட்டம். நீங்கள் வெஜிடேரியனை கூட சமைக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு முட்டையை ஆட் பண்ணி நான்வெஜ்ஜாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 4 தவு எடுத்துங்க, சாஃப்டான தவு. நான் 4 தவையும் எடுத்து வச்சு 4 தவையும் போட்டு நான் மேஷ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மேஷ் பண்ணுறேன். அப்படி இந்த மாதிரி மேஷர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கையில் கூட பிசைஞ்சு விடலாம். பிசைஞ்சு விட்டிங்கனாக்கா அது நல்லா பிஞ்சிக்கும். ஸோ பொறுமையாக ஒன்று ஒன்றா நம்ம மேஷ் பண்ணி விடுவோம். ரெண்டு முட்டை, ஒரு வெங்காயம் சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. மல்லி தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துச்சிங்க, சிறுசாக வெட்டி. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் எடுத்துச்சிங்க. இப்போ நம்ம சமைக்க போகலாம். இப்போ சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. அந்த சட்டியில் லேசாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம், தேவையான அளவு. எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் பொரியட்டும். பொரிஞ்ச பிற்பாடு நம்ம வெட்டி சேர்ந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிப்போம். அந்த எண்ணெயிலே நல்லா கலர் வந்து மாறணும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சிறுசாக வெட்டி வச்சிருந்தோம், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ எண்ணெயிலே வேக விடுறப்ப அதோட ஸ்மெல்லாம் போயிடும். வெங்காயம் நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம மசாலா தூள் எடுத்து போட்டுக்குவோம். எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் போட்டு நல்லா கிண்டி விடுவோம் அந்த சட்டிலேயே. ஸோ இப்போ நம்ம லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாவை கொஞ்சம் நேரம் வேக விடுவோம், அந்த எண்ணெய் வெளியே வரதுக்காண்டி. எண்ணெய் வெளியாகிடுச்சுனாக்கா மசாலா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு டேஸ்ட்க்கு ஏற்றபடி போட்டு கிளறி விடுவோம். இப்போ நம்ம மேஷ் பண்ணி சேர்ந்த தகுவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம், ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அந்த மசாலா. தவு நல்லா கிளறி விடுவோம். நல்லா வெந்த பிற்பாடு ஸோ இப்போ வந்து நம்ம முட்டை பொரிக்கலாம். லேசாக நடுவில் விளக்கி விட்டு அதை நடுவில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஸோ அந்த எண்ணெய் மேலே நம்ம அடித்து வச்சுருந்தா அந்த 2 முட்டையை அதில் போடுவோம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கலக்காமல் கொஞ்ச நேரம் விட்டுப்போம். முட்டை குக் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா முட்டை வந்து அந்த தௌஹோடு சேர்த்து எல்லாம்
எல்லாம் ஒரே மிக்ஸ் ஆயிரும். நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் கிண்டுறப்ப உங்களுக்கு தெரியும் அந்த முட்டை வந்துருச்சா இல்லையான்னு. கீழே அடியில் வந்து ட்ரையாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா முட்டை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த வெட்னஸ் இருக்காது, அவ்வளோ நல்லா ட்ரையாக வந்து. அதுவும் இல்லாமல் அந்த முட்டை பொரிஞ்ச ஸ்மெல் வரும். டவ்ஹூ பொடிமாஸ் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லி இலையை தூவி விட்டுருவோம். ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் லேசாக கலரி விட்டுருவோம் வாசனத்துக்காக. அவ்வளோதான், நம்மளோட டவ்ஹூ பொடிமாஸ் இஸ் ரெடி. இதை வந்து நீங்கள் ஏதாவது உரப்பு கறிச்சிங்கன்னா அதோட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நீங்கள் தோசை வீட்டில் சுட்டிங்கனாக்கா அந்த தோசை மேலே கூட நீங்கள் தூவி விட்டு சாப்பிடலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். Love you all. Take care. Happy cooking. Bye. Drop it.